பைக்கில் டயரின் ஆயுளை கண்டுபிடிக்க 3 புள்ளிகளா? உங்க பைக் டயரிலும் இருக்கா? நோட் பண்ணுங்க. பைக் டயருக்குள் இருக்கும் 3 புள்ளி. இது தேய்வதற்குள் டயரை மாத்திடுங்க. அதன் பிறகும் ஓட்டுனா அசம்பாவிதம்தான். பைக்கில் டயரை பொருத்தும் பொழுதே அதன் ஆயுள் காலத்தை கண்டுபிடிப்பதற்கு என 3 புள்ளிகள் வைத்து பொருத்துகிறார்கள். அது பலருக்கும் தெரிவதில்லை. அதுவும் டயரின் அந்த விளிம்பில் உள்ள ஓட்டையும் தேய்ந்தால் டயரின் ஆயுட்காலம் முடிந்ததாக அர்த்தமாம். பைக்கில் மிகவும் முக்கியமான பகுதி டயர்தான். அதன் நிலை சரியாக இருக்கிறதா அல்லது மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டதா என்பதை 3 முக்கிய குறிப்புகள் மூலம் எளிதாக அறியலாம். டயரின் மேல் பகுதியில் சில சிறிய கோடுகள் இருக்கும். இவை தேய்ந்த அல்லது காணாமல் போனால் உங்கள் டயர் மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதன் பொருள். அதனால் அதனை உடனே மாற்ற வேண்டும். காலாவதி தேதி. ஒவ்வொரு டயரிலும் எப்போது தயாரிக்கப்பட்டது மற்றும் எப்போது முடிவடையும் என்பதை குறிப்பிட்ட தேதிகள் இருக்கும். அதை பார்த்து டயரின் நிலையை சரிபார்க்கலாம். வண்ண மாற்றம். சில டயர்களில் உள்ள திசைப்படிகள் அல்லது அமைப்புகள் வண்ணம் மாற ஆரம்பிக்கும். இது டயரை உடனடியாக மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டதை உணர்த்தும். டயரை எப்படி பாதுகாப்பது? டயரில் சரியான காற்றழுத்தம் இருக்கிறதா என்று அடிக்கடி பார்க்கவும். இது பயணத்தை பாதுகாப்பாகவும் டயரின் ஆயுளை நீண்ட நாட்களுக்கு கொண்டு போகவும் உதவும். மேலும் 5 முதல் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை டயரை மாற்றிவிடுவது நல்லது. உங்கள் டயர் பாதுகாப்பாக இருந்தால்தான் பயணம் பாதுகாப்பாக இருக்கும். இதை நினைவில் வைத்து டயரின் நிலையை எப்போதும் கவனிக்கவும். பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் டயரில் பாருங்கள், இங்கே இடத்துல 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. அட ஆமாம், உள்ளே இருக்கு. ஆமாம், இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த லப்பர் போர்ஷனும் இந்த 3 பட்டனும் ஈக்குவலாக வர வரைக்கும் தேஞ்சிருச்சுனாவே இந்த டயருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயமா? அவ்வளோதான். அது நம்ம டயர்லேயே கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள் வண்டியில் இருக்குதா பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் டயரில் பாருங்கள், இங்கே இடத்துல 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. அட ஆமாம், உள்ளே இருக்கு. ஆமாம், இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த லப்பர் போர்ஷனும் இந்த 3 பட்டனும் ஈக்குவலாக வர வரைக்கும் தேஞ்சிருச்சுனாவே இந்த டயருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயமா? அவ்வளோதான். அது நம்ம டயர்லேயே கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள் வண்டியில் இருக்குதா? இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.